தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பாடகர் இன்னைக்கு கார் விபத்துல சிக்கி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அதற்கு காரணமே அவருடைய அந்த அளவுக்கு அதிகமான மது போதை தான் அப்படின்னு முக்கியமான தகவல்கள் வெளியே இருக்கு. தமிழ் சினிமாவுடைய கிராமப்புற பாடல்கள் நிறைய பேர் பிரபலமா இருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா மதுரை குலுங்க அப்படிங்கிற பாடலை பாடி மக்கள் மத்தியில தனக்கென ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்கவர் தான் நம்ம வேல்முருகன். பாடகர் வேல்முருகன் அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேல்முருகன் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் லைஃப்ல படிக்கும்போது நிறைய கலை நிகழ்ச்சிகள்ல போயிட்டு பாட்டு பாடுவாராம். கோவில் நிகழ்ச்சிகள்ல பாட்டு பாடுவாராம். அவருக்கு சின்ன வயசுல இருந்து தனது கிராமப்புற பாடல்கள் அதுல ரொம்பவுமே ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. அதே மாதிரிதான் விஜய் டிவி ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு வேல்முருகன். அதுல அவரை பார்த்து எல்லாருமே வியந்து போனாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல குரல் வளம் இருந்திருக்கு. அதை பார்த்து சசிகுமார் சுப்பிரமணியபுரத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. கொடுத்த வாய்ப்பை நம்ம வேல்முருகன் பயங்கரமா பயன்படுத்திக்கிட்டாங்க. வேல்முருகன் பாடின அந்த பாட்டு வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. அதன் பிறகு வேல்முருகனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது. கிடைச்ச பட வாய்ப்புல மிஸ் பண்ணாம வேல்முருகன் அவருடைய அசாத்திய திறமையினால நிறைய பெருமைகளை சேர்த்துக்கிட்டாரு. அதோட அவர் பாடின அசுரன் திரைப்படத்துல கத்திரிப்பு கண்ணழகி அந்த பாட்டு அவருக்கு ஒரு புகழுடைய உச்சத்துக்கு கொண்டு போனுச்சு. அந்த ஒரு பாட்டுக்கு மட்டுமே 7 அவார்டை வாங்கியிருக்காரு. இப்படி தமிழ் சினிமால கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 200-300 பாடல்களுக்கு மேல அவரு பாடியிருக்காரு. இப்படியாப்பட்ட வேல்முருகன் தமிழ் சினிமால மட்டும் இல்லாம வெளிநாடுகள் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் போயிட்டு தமிழ்நாட்டுடைய அந்த பாரம்பரிய கிராமப்புற பாடல்களை பாடி மக்கள் மத்தியில இன்னமும் கூட அவரு நிலைச்சு நின்று இருக்காரு. அவருடைய குரல் வளம் அந்த அளவுக்கு கேட்கறதுக்கும் ரொம்பவுமே சூப்பராகவும் இருக்கு. இப்படியாப்பட்ட வேல்முருகன் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேர் சம்பாதிச்சிட்டாரு. ஆனா அப்படியாப்பட்ட வேல்முருகன் ஒரு கட்டத்துல சினிமாக்குள்ள நுழைவோமா மாட்டோமான்னு தெரியாம நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய வறுமையில வாடி இருக்காரு. ஆனா எல்லாரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு தெரியுமா? ஆரம்பத்துல கஷ்டப்படும் போது தன்னுடைய சாதனையை நோக்கி அவங்க எவ்வளவு சோதனை வந்தாலும் தாண்டி வருவாங்க. ஆனா அதுவே தான் ஒரு பெரிய ஆயிட்டோம் அப்படிங்கும் போது எதை பத்தியும் கவலைப்படாம சேரக்கூடாத நண்பர்களோட சேர்ந்து சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாவாங்க. அதே மாதிரிதான் வேல்முருகனும். வேல்முருகன் பல படங்கள்ல பல ஹிட் பாடல கொடுக்கும்போது அவருக்கு நண்பர் வட்டாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமானுச்சு. அந்த நண்பர்கள் தினம் தினம் இரவுல பார்ட்டியில கலந்துக்கிறது, அதிகமா மது குடிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் தள்ளி தள்ளி இருந்த வேல்முருகன் அதன் பிறகு அவரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு. அதோட விளைவாதான் கடைசியா திருச்சி ஏர்போர்ட்ல அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டுகள்கிட்ட சண்டை போட்டு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு பண்ணாரு. அதே மாதிரி தனது வீட்டுக்கு பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்த மெட்ரோ ஊழியர்கள்ட்ட சண்டை போட்டு அதுவும் பெரிய பிரச்சனை ஆனிச்சு. அப்போ எல்லாருமே அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணாங்க. இவ்வளவு பெரிய பாடகர் நல்ல பேர் சம்பாதிச்சாரு. ஆனா இவர் எதுக்காக குடிச்சிட்டு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அவருடைய பேரை கெட்டப்படாக்கிக்கிறாரு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களுக்கு வலியுறுத்தினாங்க. ஆனா வேல்முருகன் எதையுமே கால வாங்கிக்கல. எதனாலன்னா வேல்முருகன் அதே தவிர மீண்டும் பண்ணிருக்காரு. வேல்முருகன் மீண்டும் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு அவருடைய காரை அவரே ஓட்டி சென்றிருக்காரு. நேற்று நைட்டு ஒரு பார்ல குடிச்சிட்டு அவருடைய காரை ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு அவருடைய காரு நிலத்தடுமாறி ரோட்ல இருக்கிற ஒரு மரத்துல மோதி விபத்துக்குள்ளாயிருக்காம். அந்த விபத்துல வேல்முருகனுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக வேல்முருகனை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து மருத்துவமனையில செத்துருக்காங்க அங்க இருந்தவங்க. அதன் பிறகு மருத்துவர்கள் வேல்முருகனுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிச்சிட்டு இருக்காங்க. வேல்முருகனுடைய குடும்பத்தினருக்கும் இந்த செய்தி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே பதறடிச்சு மருத்துவமனைக்கும் ஓடி வந்திருக்காங்களாம். அவருக்கு இப்போ என்ன ஆச்சு, அவரு எந்த நிலைமையில இருக்காரு, அவருக்கு என்ன சிகிச்சைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா வெளிவரல. ஆனா மது போதையில போன வேல்முருகனுடைய கார் விபத்துக்குள்ள இருக்கு அப்படின்னும் அதன் காரணமா அவர் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் மட்டும் இணையத்துல கசிஞ்சிருக்கு. இந்த செய்தி ரசிகர் மத்தியிலையும் தமிழ் சினிமா திரைப்படங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.